கன்னிமூல கணபதி பகவானே சரணம் கந்தனே சிங்கார வேலனே சரணம் அன்னை மாளை முருத்தம்ம தேவியே சரணம் அரிகர சுந்தன் ஐயன் ஐயப்பன் சுவாமியே சரணமையப்பா மாமலை சபரி மாமலை சபரி சன்னிதானம் கணபதி சன்னிதானம் கணபதி சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் அமலை சபரி மணிகண்டன் சன்னிதானம் மாதுளம்புமேனி நிறத்தாளை புதையடங்க காத்தாளை அங்குஷா பூசாமி தரும்பு நெல்லும் சிற்றுளைக்கும் குடமும் சேர்த்தாளை பொன்னங்காட்டு விளையில் பொன்னங்காட்டம்மன் கிருஷ்ணமாரி தேவியை துடிப்போர்க்கு எக்காலமும் வெள்ளைக்கலையுடுத்தி வெள்ளைப்படி போட்டு வெள்ளை கமலத்தில் நிற்கிறாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடென்னை சரியாசனம் வைத்த தாயே
கைலாயத்தில் அந்த ஆதி கைலாயத்தில் பகவானும் பகவதியும் ஆனந்தமாக வீட்டிருக்கிறார்கள். ஆமாம்மா. அந்த ஆதி பொன்வள்ளி கைலாயமலை, அந்த ஆதி கைலாயமலை எப்பேற்பட்ட மலை தெரியுமாமா? எப்பேற்பட்ட மலையம்மா? அதவனு கீழ் கடலில் குளித்தெழுந்த காலையிலே, அதவனு கீழ் கடலில் குளித்தெழுந்த காலையிலே, பொன்மையம்மா காட்சி தரும் பொன்னருகி பாவனை போலோடி வருவோம் பெருவி, பொன்னருகி பாவனை போலோடி வருவோம் பெருவி, மகளிர் மூத்தமல்லர் பொன்னோ மாது காலை வேளையில், அது காலை வேளையில் ஆதவனுடைய செங்கதிர்கள் பட்டு கைலை மலை தங்கமயமாகவே காட்சியளிக்கிறது. ஆமாம்மா. உச்சி வேளைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி காட்சியளித்ததா? எப்படி அம்மா? பட்டப்பகல் வேளையிலே மணிமலையில் தானொடுத்தி சூலமும் கபாலமும் கையில் வைத்திருக்கின்ற சிவபெருமானுடைய அழகு, செஞ்சடை அழகு. ஆமாம்மா. பராசக்திக்கு நெற்றி அழகு, ஞானத்தை கொடுப்பவள் ஞானாம்பிகை, முத்தமிழ் செல்வி தத்துவ நாயகி பார்வதா தேவி. சரி, சுவாமியுடைய வாமபாகத்தில் அம்மை உமையவள் உமா மகேஸ்வரி. உன்னை மாதிரி இட பக்கத்துல உட்கார்ந்திருக்க. ஆமா, வாமபாகத்திலே ஆதிபராசக்தி அமர்ந்திருக்கிறாள். சரி, 33 கோடி தெய்வார்கள், 48,000 ரிஷிமார்கள், நாரதர், நந்தீஸ்வரன், கிண்ணரர், கிம்பருடர், சித்தர், மருத்துவர், யோகியர் அனைவரும் தேவாதி தேவா தெய்வ முதல்வா என்று போற்றி வணங்கி பாட பகவானும் சக்தியும் கள்ளம் கபடவற்று வெள்ளிப்பனிமலையில் விட்டிருக்கின்றார். சரி, ஆதியும் அந்தமுள்ள அற்பெருஞ்சோதி மகாதேவன் படியிலக்கின்ற நாயகன். பராசக்தி ஞானத்தை கொடுப்பவள், பகவான் கருணை வடிவாக இருப்பவன். சரி, அவருடைய ஜடாபாரத்திலே கொண்டை மலர் புனைந்திருக்கின்றார் சிவபெருமான். என் தாய் ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகி. சரி, எங்கும் வியாபித்திருக்கின்றாள் ஏகாந்த நாயகி. ஆமாம்மா. உமையொரு மகனாக இருப்பவன் மகாதேவன், அர்த்தநாரீஸ்வரராக இருப்பவன் மகாதேவன். சரி, அவருடைய அன்றாட கடமை என்ன? என்ன கடமையுமா? படியளப்பது. படி. தெய்வங்கள் கூட அவங்கவுங்க மனைவிக்கு ஒவ்வொரு இடம் கொடுக்கத்தான் செஞ்சிருக்கு. ஆமா, உமையொரு மகன். ஆமா, சிவபெருமான் உடம்புல பாரிய பார்வதியமா கொடுத்திருக்காரு. அதான் உமை ஒரு பாகன். சரி, அர்த்தநாரீஸ்வரர். அதே மாதிரி இந்த விஷ்ணு பகவான் இருக்காரு, அவர் மகாலட்சுமி எங்க வச்சிருக்காரு தெரியுமா? மார்பிள. ஆமா, தன்னோட மார்பிள எப்பவுமே மகாலட்சுமி அம்மா
இல்லம்மா சுமந்துகிட்டே இருப்பார். சுமந்துகிட்டே இருப்பாரு. எப்படி பாத்தீங்களா? அப்படி தெய்வங்கள்லாம் எதுக்காக அப்படி ஒவ்வொரு காரியமும் செஞ்சிருக்கு? எதுக்கு? பெண்ணும் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை. அது மட்டும் இல்லம்மா, ஆணும் பெண்ணும் சமம் உண்மைதான். அப்படின்னு உலகத்துக்கு சொல்றதுக்கு தான் ஆமா. சிவபெருமான் பார்வதியா பாதியா சரி அர்த்தநாரீஸ்வரரா இருக்காரு. அதே மாதிரி தான் மனைவியை தவிர வேற யாரையும் நினைக்க கூடாது அப்படின்னு ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்றதுதான் மகாலட்சுமிய நெஞ்சில வச்சிருக்காரு. சரி மகாவிஷ்ணு இருக்காரு, சாதாரண ஆள் கிடையாது. ஆமையா அப்படிப்பட்டவரு மகாலட்சுமிய தான் மார்பீர் வச்சிருக்காருன்னா எவ்வளவு ஒரு பாசம் பாத்தீங்களா? ஆமா. மனைவியே மகாதேவன் கள்ளினுள் தேரைக்கும் கருப்பையில் உள்ளிருக்கின்ற உயிர்களுக்கும் எறும்பு கடை யானை முதல் அத்துணை ஜீவன்களுக்கும் படியிடப்பவர் மகாதேவன். படியிடப்படுறது. ஆமா. ஆளாளுக்கு என்னென்ன வேலை பார்க்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஊதியம் ஊதியம் படி படி கொடுக்கறது. அன்னைக்கு அவங்க வேலை பார்த்தாங்களா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு படி. அவன் நல்ல செஞ்சானா அதுக்கு ஒரு படி, கெட்ட செஞ்சானா அதுக்கு ஒரு படி. ஆமா அப்படின்னு படிப்படியா பாத்தீங்களா, படிப்படியா ஒரு படி அளப்பாரு. ஆமா, நீ நல்ல செஞ்சாதான் ஒழுங்கா நடக்கும். ஆமா, ஏதாவது குறுக்க மறுக்க பாத்தேன்னா அவ்வளவுதான். அப்படி ஆளாளுக்கு தகுந்த மாதிரி படி அளக்கிறது அந்த சிவபெருமானுடைய வேலை. கலெக்டருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் பியூனு கொடுக்க மாட்டார். ஆமா, அப்படி தகுதிக்கேற்ப படி கொடுக்கறதா இந்த சிவபெருமானோட வேலை. அவர் தான் முத மூர்த்தி. ரெண்டாவது ஒரு மூர்த்தி இருக்கார். அவர் தான் நான் சொன்னேன் மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணன். ஆஹா, சொல்லுமா. ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணனா? எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல சீமா ஸ்ரீமன் நாராயணன். இந்த உலகத்தை ஓரடியால் இழந்த உத்தமன் ஸ்ரீமன் நாராயணன். சரி, பார்க்கடலில் 5 தலை நாகமாகப்பட்டது கப்பல் போல் மிதந்து வரும். காலதுதான் வடக்காக, கனகமுடி தெற்காக, முகமது மேற்காக, நெற்றையொரு பாம்பாக ஊஞ்சலது அசைவது போல திரைக்கடல் மேல் பள்ளி கொண்டிருக்கின்றார் ஸ்ரீமன் நாராயணன். பக்கத்துல யார் உட்கார்ந்திருக்கா? நம்மம்மா மகாலட்சுமி. நம்மம்மா மகாலட்சுமி கால் பிடித்து விடுவாள், கைபிடித்து விடுவாள். சுவாமி, லோகத்துல என்ன நடக்கிறது பார்த்தேளா? அங்கே என்ன நடக்கின்றது என்று கேட்டேளா? இங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்தேளா? கேள்வி மேல கேள்வி உன்னை மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது. அதனால நீ அங்க உட்கார்ந்துருக்க, நான் இங்க உட்கார்ந்து. ஆமா, பெரிய செல்வ செழிப்போடு சும்மா பந்தவா இருக்கான்னு வைங்க, கேரியால ஒரு பதில் சொல்லுவாங்க. அவன் வாட்டுக்கு மெதப்பா திரிவாப்பா. அது ஏன் அப்படி சொன்னாங்க? அது ஸ்ரீமன் நாராயணனுக்குள்ள அந்த பேர். அவர் எப்பவுமே கடல்ல மிதந்துகிட்டு தான் இருக்காரு. அந்த பாம்பனை மிதந்துகிட்டு இருக்கு. அதுல நம்மால சயனம் பண்ணிட்டு உலகத்தை பூரா காப்பாத்துற வேலை அவர் வேலைதான். ஒரு இடத்துல இருந்துகிட்டே உலகத்துல என்னென்ன நடக்கு சிசிடிவி கேமரான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உலகத்துல அங்கங்க அவர் என்ன நடக்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு அதர்மம் நடக்கா டக்குன்னு ஒரு அவதாரத்தை போட்டு வந்துருவாரு. ஸ்ரீ ராமனை வந்து ராமன் அடிச்சாரு, கிருஷ்ணனா வந்து கம்சன் அடிச்சாரு. அப்படி அவர் உலகத்தை காப்பாற்றக்கூடிய வேலைதான் ஸ்ரீமன் நாராயணன். 1000 கண்ணுடைய அலங்காரி ஸ்ரீதேவி கிருஷ்ணமாரியம்மன் மாதிரி கண்ணு எங்க இருக்கும், லோகத்தையே ஒரு கண்ணால பாத்துருவா. அது அரை கண்ணால பார்த்தா போதாதா? அப்படி 1000 கண்ணுடைய அலங்காரி கிருஷ்ணமாரி. அங்கே 3வது ஒரு மூர்த்தி இருக்கார். யாருக்கு கடவுளம்மா? என்னைய படைச்சு உன்னைய படைச்சு